அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயில் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை இலவசமாக திராவிட முன்னேற்ற கழகமே அந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டான புத்தகப்பை மற்றும் புத்தகம், பேனா, தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை கல்வி குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கல்வி குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கியிருக்கின்றார்கள். அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, கட்சியினுடைய நிறுவனர், அந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் 82ஆம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா? அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார், மகளிர் கல்லூரியை பழனியிலே. அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா?